திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சேகர் இணைப்பில் இருக்கிறார். சேகர், வணக்கம். தற்பொழுது இந்த விபத்து எப்படி நடந்தது? விபத்தின் போது பணியிலிருந்த மற்ற தொழிலாளர்களின் நிலை என்ன? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவிச்சிபட்டியைச் சேர்ந்தவர் செல்வம். இவருக்கு சொந்தமான ஆவிச்சிபட்டி அருகே உள்ள பூலாமலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் சிவகாசியைச் சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெடி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த இருவரின் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் போலீசார் உடல் சிதறி பணியாளர்களின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உடல் சிதறி பலியானதில் இறந்தவர்களின் விவரம் குறித்த அடையாளம் காண முடியவில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் தலைமறைவாகிவிட்டதால் அவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் துணை கண்காணிப்பாளர் முருகேசன், நத்தம் இன்ஸ்பெக்டர் தங்கமுனியசாமி தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெடி விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.